ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். நம்மோடு இப்போது ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு ட்வீட் ஒன்று நீங்க போட்டிருந்தீங்க, அது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. அறநிலையத்துறை சார்பாக கோவில் நிலத்தை தாரை வார்த்திருக்காங்க என்க்ரோச்சர்ஸ்க்கு, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு. இதோட பின்னணி என்ன சார்? இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் பார்த்த பின்னணி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். அந்த நேரம் பார்த்து 4 கோயில்கள், பாலசுப்பிரமணிய சுவாமி புகழிமலை, கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் கரூர், ரவீஸ்வரர் திருக்கோயில் குச்சிப்பாளையம் அண்ட் விருத்தகிரீஸ்வரர் டெம்பிள் வெஞ்சமாக்கூடு. இதுல வெஞ்சமாக்கூடலும் கல்யாண பசுபதீஸ்வரரும் தேவார ஸ்தலங்கள். இதுக்கு மொத்தம் 4 கோயிலுக்கு 3085 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. அந்த நிலங்கள் எங்களுக்கு பட்டா போட்டுட்டாங்க, அதை மாத்திரத்துக்கு அனுமதிக்கல அறநிலைத்துறை அப்படின்னு பல வருஷமா அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு நிலத்துல ஒரு சச்சரவு இருக்கு, அதாவது டிஸ்பியூட்னு சொல்லுவோம். அப்படி இருக்குன்னா அந்த சச்சரவை உரிமையியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று சூட் ஃபார் டிக்ளரேஷன், இது என்னுடைய சொத்து தான் என்று நீதிமன்றம் அறிவிக்க செய்வதுதான் சரியான வழிமுறை. அதை விட்டுவிட்டு இவர்கள் குறுக்கு வழியில் அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்து, இப்பொழுது அங்கே தேர்தலும் வர இருக்கிறது என்று அறிகிறேன். முதலிடம் முழு விவரங்களை தெரிவித்தார்களா என்று தெரியவில்லை. கோயில் நிலங்கள் என்பன குறைந்து கொண்டே வருகின்ற இந்த சூழ்நிலையில் சென்ற ஆட்சி காலத்தில் கூட செய்யாத தவறை, சென்ற ஆட்சி காலத்தில் திமுக மிக மிக மோசமான கோயில் விரோத செயல்களில் ஈடுபட்டது நமக்கு தெரியும். அந்த ஆட்சியிலே செய்ய தயங்கிய விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்து இதில் இந்த நிலங்களை தடை நீக்கம் செய்ய, அதாவது இது ரிஜிஸ்ட்ரேஷன்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுக்கும் விதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள். இது மிகவும் தவறான அணுகுமுறை, கோயில் விரோத அணுகுமுறை. இதை தாவேக அரசு தெரிந்து செய்கிறதா தெரியாமல் செய்கிறதா? ஏனென்றால் இதற்கு முன்பாக அறநிலைத்துறை ஆணையராக இருந்தவர் குமரகுருபரன். அவர் ஆணையராக இருக்கும் போது சுற்றுலா, கலாச்சாரம், அறநிலைத்துறை 3ம் ஒரே செயலாளர் கீழ் வந்தது. அதாவது டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டூரிசம், கல்ச்சர், ரிலிஜியஸ் என்டோமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு, கமர்ஷியல் டாக்ஸஸ், வணிக வரி, அறநிலைத்துறைன்னு இருக்கு. இப்ப பத்திரப்பதிவு செய்கின்ற துறை தான் நோ அப்ஜெக்ஷன் பெற்று நீங்க கோயில் நிலத்தை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு துறை. அந்த துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் ஒரே தலைவர் இருக்கிறார். அப்ப இவங்களுக்குள்ள ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு வெளியே தெரியாது. இது மிக மிக ஆபத்தான நிலை. குமரகுருபரன் பல ஊழல்களை செய்திருக்கிறார் ஆணையராக இருந்தபோது. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் செயலராக வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. இப்பொழுது ஓட்டுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது நிச்சயமாக நீதிமன்றத்தால் தடை செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். இதற்காக திரு அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல நாட்களாக, பல வருடங்களாக போராடி வருகிறார். அவர்களுக்கு நாங்கள் தோள் கொடுப்போம், அவரோடு சேர்ந்து ஒத்துழைப்போம், நாங்களும் வழக்கு போடுவோம். கோயில் நிலங்களை எந்த விதத்தில் காப்பாற்ற முடியுமோ அதை நாங்கள் காப்பாற்றுவோம். காரணம், அறநிலைத்துறை ஆணையர் காப்பாற்ற வேண்டும், அவருக்கு அதுதான் வேலை, அதற்குத்தான் சம்பளம் வாங்குகிறார். அவர் செய்யவில்லை, கோயில் ஆர்வலர்கள் தான் செய்ய போகிறோம். இதற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கிறது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அரசு என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனா 3085 ஏக்கர் 25,000 கோடி மதிப்பிலான நிலம்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ எப்படி சார் முதல்வருக்கு தெரியாம? இது நிறைய நிலங்கள் டவுன் பகுதியிலேயே இருக்கு. அங்க நீங்க ஏக்கர் கணக்குல பார்க்க மாட்டீங்க, சதுர அடி கணக்குல தான் பாப்பீங்க. ஒரு ஏக்கருங்கிறது 43,500 சதுர அடி. அப்ப நீங்க விவசாய நிலமா பார்க்காம இத சைட்ஸ், கமர்ஷியல் லேண்டா பாத்தீங்கன்னா இதோட 25,000 கோடிங்கிறது நிச்சயமா தென்படும், புலப்படும். இது முதல்வருக்கு எப்படி எடுத்து சொல்லப்பட்டது, அது சொல்லப்பட்டதா என்பதே தெரியவில்லை. முதல்வர் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார் கரூரில். கட்சி மாறிய ஒரு அதிமுக இருந்து கட்சி மாறியவர் இந்த இனாம் நிலங்களை எல்லாம் காமராஜர் ஒழித்து விட்டார் என்று ஏதோ பேசுகிற, சம்பந்தம் இல்லாமல் ஓட்டுக்காக இதை வேணா செய்வார் போல இருக்கு. அவர்கள் எல்லாம் பேசுகிறார். எது இனாம் நிலம், எப்படிப்பட்ட இனாம் நிலம், செட்டில்மெண்ட் என்றால் என்ன, ஊழிய இலாம்னா என்ன, இது எதையுமே குறிப்பிடாமல் மொத்தம் பொதுவா பேசினா அது எப்படி சரியா இருக்கும்? கோயில் நிலம் இல்லை, இது எங்கள் நிலம் என்றால் நீதிமன்றத்தில் சென்று தெளிவு பெறுங்கள். ஏன் இப்படி குறுக்கு வழியில் பின்பக்க வழியாக வருகிறீர்கள்? அதற்கு ஏன் அரசு துணை போக வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ரொம்ப நன்றி சார், கருத்துக்கள் பதிவிட்டு நன்றி. நன்றி. இப்போது நம்மோடு
கோவில் மீட்பு ஆர்வலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு முக்கியமான தகவலாக 3085 ஏக்கர் நிலம், அதுவும் 4 கோயில்களுக்கு சொந்தமான நிலம் அது கிட்டத்தட்ட 25,000 கோடி மதிப்பு என்கிறார்கள். அத ஆக்கிரமிப்பாளர்களிடம் தமிழ்நாடு அறநிலைத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை ஒப்படைத்து விட்டதாக ஒரு செய்தி உலா வருது. இது என்ன சார் நடக்குது? ஒரு பின்னணி என்ன? இந்த தகவலை கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்கணும். என்ன காரணம்னா புரியும் விதத்துல சொல்லணும். அடுத்தடுத்து திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறாத அவல நிலையினுடைய வெளிப்பாடு இது. இன்னும் சொல்ல போனா இது திட்டமிட்ட சதி, கூட்டு சதின்னு சொல்லணும். இப்ப இந்த ஒரு வார காலமாகவே இதை அறிவிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் சென்னையிலிருந்து கரூரில் முகாமிட்டிருந்தனர். ஏற்கனவே இந்த கோயில் சொத்துக்களை அன்பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பிளாக்கிங்னா இப்போ கோயில் நிலங்களை பதிவு பண்றதுக்கு தடை இருக்குது. அந்த தடையிலிருந்து விலக்குவதற்காக திட்டமிட்டு கடந்த அரசு ஒரு அரசாணை எண் 639 வெளியிட்டிருந்தது. அந்த அரசாணையினை நாம் ரத்து செய்ய கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்விலே வழக்கு தாக்கல் செய்ததின் பேரில் இடைக்கால தடை தொடர்ந்து வழங்கப்பட்டு நீட்டிக்கப்பட்டும் வந்தது. பின்னிட்டு அந்தர்பல்ட்டியாக அரசு அந்த அரசாணையை வாபஸ் பெற்றது. இந்த வாபஸ் பெற்றது பிறகு பின்வாசல் வழியாக நுழைவது போல ஒரு சில மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இதற்கென நியமனம் செய்யப்பட்டு அவர்களுடைய உத்வேகத்தினுடைய காரணத்தினாலும் ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தின் காரணாலும், இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆட்சியாளர்களுடைய அழுத்தம்ங்கிறது பார்த்த போனோம்னா ஆட்சியாளர்கள் அபகரிப்பு கும்பலினுடைய அடிமைகளாக மாறி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்ப இத்தகைய கொடும் செயலை அரசு அரங்கேற்றுள்ளது. இதுல சொல்ல போனோம்னா கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர், சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஆகியோர் ஒரே நாளில் நேற்றைய தினத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். ஒரு 3500 ஏக்கர் நிலங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரே நாளில இத்தகைய ஒரு கொடிய தீஞ்செயல், இன்னும் சொல்ல போனா திருக்கோயில்களுடைய மூலவர்களுக்கு திட்டமிட்டு இழைக்கப்பட்ட வன்கொடுமை. இது அரசியல் சாசனத்தின்படி தப்பு. இது இன்னும் தெளிவா மக்களுக்கு புரியுற விதத்துல சொன்னா அரசாங்கமே அடிச்ச கள்ள நோட்டு. இது எந்த சூழ்நிலையிலும் இது செல்லாது. ஆங்கிலத்துல நல்லன் வாய்ச்சையாக செயலிழந்து விட்டதுன்னு அர்த்தம். இதுல சொல்ல போனோம்னா இந்த உத்தரவு எந்த விதத்திலையும் செல்லாது, நிலைக்காது. இதை நம்பி மக்கள் எந்த சூழ்நிலையும் ஏமாந்துடாதீங்க. சிறுக குருவி சேர்த்த மாதிரி காசு மகளுக்கோ மகனுக்கோ ஒரு பிளாட்டை வாங்கி வைக்கலாம், ஒரு சொத்தை எழுதி வைக்கலாம்னு அவங்களுடைய வாழ்நாளை பணயமா வச்சு இந்த சொத்தை வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனா கோயில் சொத்துக்களை வாங்கி ஒருபொழுதும் உங்களுடைய செல்வத்தை இழந்து விடாதீர்கள், மன நிம்மதியை இழந்து விடாதீர்கள் தான் நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். இது நீதிமன்றத்தை நாட வேண்டிய முகாந்திரமே இதுல ஏற்படல. ஏன்னா இது தன்னிச்சையாகவே செல்லாது. இதுல எந்த விதத்திலும் இது தன்னிச்சையாகவே செல்லாது. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் நாடுவோம். அதை சார்ந்த சட்ட போராட்டங்களை மிக தீவிரமாக நடத்துவோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.